ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே முக்கியமானதுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு லக்கை வந்து உண்டாக்கும். ஏன்னா பல பேரும் வந்துட்டு என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன தான் உழைச்சி சம்பாரித்து எல்லா விஷயங்களும் பண்ணாலுமே இந்த லக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்பி பல பேரும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கொஞ்ச நாச்சு இருக்கணும், லக்கில் ஏதாவது கிடைக்கணும், அந்த மாதிரி லக்குங்கிற விஷயத்தை அதிர்ஷ்டத்தை ரொம்ப நம்புகிறவங்களா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த லக் அப்படிங்கிறது உங்களையே சுற்றி சுற்றி வரும்னு சொல்லலாம். பல வகையில் அதிர்ஷ்டமாகட்டும், திடீர் ராஜயோகமாகட்டும், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க, எல்லாத்து வாயிலேருந்து அது வந்துடும், சொல்ல வச்சிரும். ஏதோ லக் இருக்குது, லக்கில் தான் நடந்திருக்குன்னு சொல்ல வச்சிரும். அந்த மாதிரியான மிராக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வரப்போகிற பௌர்ணமி எப்போ வருதுன்னா 27ஆம் தேதி வருது. மரகத நீலவழி சக்கரம் வாங்க கடைசி டேட் வந்து 25ஆம் தேதி. சரிங்களா? இன்னொரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் மரகத நீலவழி சக்கரம்னா என்ன, இதோட பவர் எப்படி வேலை செய்யும், என்ன மாதிரி விஷயங்கிறது நல்லாவே தெரியும். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் மரகத நீலவழி சக்கரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இதே நம்பர் தான். இந்த நம்பரில் நீலவழி சக்கரங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அனுப்பிவிட்டிங்கன்னா அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் ப்ளஸ் இது என்னங்கிறது அதோட விவரம் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிவிடுவோம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட மரகத நீலவழி சக்கரம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னென்னா, அவங்க வீட்டில் வந்து மரகத நீலவழி சக்கரம் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட உருவம் தெரிஞ்சிருக்கு, அம்மாவோட உருவம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு என்ன மனசுக்குள்ளேன்னா, அம்மா நீங்கள் அந்த 5 தலை நாக உருவத்தில் இருக்கிறது எனக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு காட்சியே கொடுக்கல. நேற்று நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட, சிஸ்டர் எனக்கு இது வரைக்கும் அம்மா வந்து அந்த 5 தலை நாக ரூபம் அம்மாவோட உருவத்தை எனக்கு காமிச்சு கொடுக்கல, ஏதாவது ஒரு அற்புதம் எனக்கும் நடக்கும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று அவங்க சொல்லி முடிக்கல. இன்றைக்கி காலையில் அவங்க மெசேஜஸ் என்னென்னா, ஒரு செகண்ட் அவங்க பூஜை பண்ணும்போது அந்த 5 தலை நாக ரூபத்தை ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு மறைஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த எந்திரத்துலேயே அப்படியே அந்த முகம் தெரிஞ்சிருக்கு. அப்படியே பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. பார்த்து ஒரு நிமிஷம் கூட அப்படியே மறைஞ்சிருச்சு. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு பார்த்தோன்னே புல்லரிச்சிச்சு சிஸ்டர். நானும் கூட அம்மா எனக்கு மட்டும் காட்சி தரலையேன்னு ரொம்ப சங்கடத்தில் இருந்தேன். ஆனால் அவங்க முகத்தை கொண்டாந்து உருவத்தை கொண்டாந்து எனக்கும் காட்சி அளிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏகப்பட்ட பேத்தோட வீட்டில் அன்னை வந்ததும் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. நிறைய அற்புதங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பல சிஸ்டர் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய உண்மைகள் எல்லாம் தெரிய வருது. இத்தனை நாள் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குதா, இது தெரியாமல் இருந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இத்தனை வருஷமாக அது தெரியாமல் நாங்களும் முட்டாளாக இருந்திருக்கோம். ஆனால் எப்போ நீலவழி சக்கரம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. பல கண்ணு முன்னாடி இருக்கிற துரோகிகள் யாருன்னு காமிச்சு கொடுத்துருக்கு. இதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது, நீ சரி பண்ணிக்கோன்னு அதையும் எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நிறைய பூதாகாரமாக வெளியே தெரியுது சிஸ்டர். அது வந்ததுக்கப்புறம் இப்போவாச்சும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கேன்னு அது சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பல சகோதரிகளும் அதை சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் இல்லை, யார் நினச்சாலும் அவங்க வரணும் உங்கள் வீட்டுக்கு நினச்சிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் வந்து சேர்ந்துருவாங்க. உங்களுக்கும் நீலவழி சக்கரம் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றின விவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டுக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு நிம்மதியை கொண்டு வருவாங்க, அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து தான் கொண்டு வராங்க. அதனால் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசங்கிறது காமிச்சு கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, அந்த நீலவழி சக்கரம் முன்னாடி உட்காந்து சொல்ல வேண்டிய மந்திரம், இது வந்து அந்த சக்கரத்தோட எந்திரம் முன்னாடி தான் உட்காந்து சொல்லணுமா, நார்மலாக சொன்னால் அது பழிக்காதா அப்படின்னு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதாவது இது என்னென்னா, இது அப்படி சொல்ல முடியாது, நார்மலாக சொல்லியுமே சில பேர்த்துக்கு பழிச்சிருக்கு. என்னென்னா, இந்த எந்திரத்தோட முன்னாடி உட்காந்து சொல்லும்போது அதோட பவர் வந்துட்டு நார்மலாக 1 மடங்கு பவர்னால் இது 10, 15, 20 மடங்கு பவர் வந்து வேலை செய்யும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த பூஜையில் வச்சு அந்த யோகினிகள் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணி நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இதெல்லாம் ஏற்றி தான் அதை வந்து பண்ணுறாங்க. அப்போ அப்படி செய்யும் போது அதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது அது நார்மலாக இருக்கிறத விட செம ஸ்பீடாக வேலை செய்யுது. இது நிறைய சிஸ்டர் சொல்கிறாங்க. ஐயோ சிஸ்டர், நான் ஒரு விஷயமா போகணும்னு நினச்சேன், ஒரு நிமிஷம் உட்காந்து எந்திரத்தோட முன்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வேண்டிட்டு பால் வச்சுட்டு போனேன், அப்படியே நடந்துருச்சுன்னு இது பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட பவர் வந்து அந்த அளவுக்கு அது வேலை செய்யுது. எந்திரத்தோட முன்னாடி சொல்லும் போது நார்மலாக இருக்கிறத விட பல மடங்கு சக்தி கூடி அது வேலை செய்துங்கிறது உணர்வு பூர்வமாக அவங்க வந்து உணர்றாங்க. அதனால தான் அந்த விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
நான் சொன்னேன் இல்லைங்களா, அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க. லக்கு கூட கொஞ்சம் வேணுங்க மனுஷனுக்கு. லக் இருந்தால் தான் சில விஷயங்கள் நடக்கும்னு நிறைய பேர் நம்புவீங்க. அந்த லக் உண்மையாகவே உங்களுக்கும் வேலை செய்யணும்னா, நான் சொல்கிற விஷயத்த வாரத்தில் ஒரு வாட்டி கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் கேலண்டரில் பாருங்கள், சுபஹோரை எந்த டைமில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த சுபஹோரை டைமில் இதை நீங்கள் செய்யுங்க. சூப்பர் பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யுங்க. நம்ம சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா, யோக நரசிம்மர் வழிபாடு. சனிக்கிழமை அன்னைக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது பல யோகங்களையும் பல யுக்திகளையும் வெல்லக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிக்கணும், நிறைய அதிர்ஷ்டங்கள் எனக்கு கிடைக்கணும், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எனக்கு அமையணும், ஒரு யோகங்கள் எனக்கு இருக்கணும், அந்த யோகம் அம்சமெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சா யோக நரசிம்மர் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுறவங்க கண்டிப்பாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. சனிக்கிழமை கட்டாயம் சாப்பிடாம ஒரு விரதம் போல் பாவிச்சு இதை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் யோக நரசிம்மருக்குன்னு இந்த அடுக்கு தீபத்தை நம்ம போடணும். அடுக்கு தீபங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து 3 லேயர் வர மாதிரி இருக்கும். 3 லேயருங்கிறது ஒரு அடுக்கில் கீழே ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சுக்கோங்க, இன்னொரு அகல் விளக்கில் மஞ்சளும் குங்குமமும் ரெண்டையும் ஒன்றா சரிசம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அகல் விளக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நெய் தீபம் வைக்கணும். ஸோ மொத்தம் 3 அடுக்கு வரும். 2 அடுக்கில் நான் சொன்ன கல்லுப்பு, ஒன்றில் மஞ்சள் குங்குமம் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க, 3ஆவதுல நெய் தீபம். இப்படி வந்து நீங்கள் வச்சுட்டு வரும்போது அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி பண்ணும். யோகா நரசிம்மருக்கு வந்து நீங்கள் விளக்கு வைக்க போகிறீங்கன்னா கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து வைக்கணும். உங்கள் வீட்டில் பூஜை இருந்துச்சுன்னா பூஜையில் கூட நீங்கள் உட்காந்து நீங்கள் பண்ணலாம். கோவிலுக்கு போய் கூட இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் பண்ணிட்டு வரலாம். கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த பொருளெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. வீட்டில் வச்சு செய்கிறீங்கன்னா இந்த விளக்கை தனியாக வச்சுட்டு அவருக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. ஒரு வாட்டியும் சனிக்கிழமை அதே விளக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மஞ்சள் குங்குமத்தை தண்ணியில் கரைச்சி வாசல் ஃபுல்லாக தெளித்து விடலாம். அந்த கல்லுப்பையும் தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. கடன் பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும். பிரசாதமாக கம்பல்சரி பானகம் வைங்க. ரொம்ப பிடிக்குமா வந்து பானகம் அவருக்கு. அதனால் யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதுக்கு பானகம் வச்சு நீங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக வந்து அதை குடிக்க வருவார் நம்ம வீட்டுக்கு. சந்தோஷமாக பல நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பானகம் வச்சு கூட வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யோக நரசிம்மருக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமும் கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தை இந்த வழிபாடு பண்ணும்போது ஒரு 108 முறை சொல்லும்போது நல்ல பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யுங்க. பாருங்கள், இதுதான் அந்த மந்திரம். ஓம் ரூம் 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 யோக நரசிம்மாய நமக. இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லுங்கள். பல யோகங்கள் உங்களை தேடி வரும். இந்த வழிபாடை வாரம் ஒரு வாட்டி பண்ணிட்டு வாங்க. நிஜமாக சொல்கிறேன், நரசிம்மர் வழிபாடுங்கிறது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். சனிக்கிழமை ஒரு விரதம் போல் அதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது எந்த எதிரியும் நம்மளை தொட்டு கூட நெருங்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அவர் கொடுப்பாரு. நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயம் நடக்கும். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு எப்படிடா இப்படி நடக்குது அப்படின்னு. பார்க்குறவங்களுக்குமே அந்த ஒரு வித்தியாசத்தை காமிச்சு கொடுத்துரும். ஏதோ மேஜிக் நடக்குது இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துரும். அந்த வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா வாரம் ஒரு வாட்டி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. Thank you so much.